துதிக்கிற கர்த்தாவே, இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்நேரம் வரைக்கும் உடைய பிரசன்னம் எங்கள் கூட இருந்தது, எங்களை ஆட்கொண்டது, எங்களை வழி நடத்தினது உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தகப்பனே, இந்த செய்தி வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற ஆவியானவர்னு சொன்னீங்களே, ஆவியானவரே நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். எங்களுடைய சுய வார்த்தைகள், சுய வசனங்கள், சுய விருப்பங்கள், சுய வெறுப்புகள் எல்லாம் மடங்கடிக்கப்படட்டுமையாம். கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் இங்கே வெளிப்படட்டும். அந்த வார்த்தை நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் நூறாய் பலன் கொடுக்க இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9:17. எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். கேளுங்க, வேதம் சொல்லுகிறது, தேவனை மறக்கிற யாவரும் என்ன செய்வாங்களாம்? நரகத்திலே தள்ளப்படுவார்கள். இந்நாட்களில் நம்மளுக்கு அநேகருக்கு அதிகமான மறதி இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், யார் எதுக்கு நீங்கள் செய்யலை அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக மறந்துட்டோம். என்ன ஒரு காரியத்தையுமே நம்ம செய்கிறதுக்கு என்ன செய்வோம்? மறந்துருச்சு அப்படின்னு ஈஸியாக ஒரு பதிலை சொல்லி முடிச்சிருவோம். ஆனால் வேதம் சொல்லுகிற தேவனை மாத்திரம் என்ன செய்யக்கூடாதான்? மறந்து விடக்கூடாதான். தேவனை மறந்து விடக்கூடாதான். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நரகத்திலே பங்கு இருக்கிறதாம். இப்போ நம்ம தேவனை மறவாதபடிக்கு என்னென்ன காரியத்தெல்லாம் மறக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103:2-1. சங்கீதங்களின் புஸ்தகம் 103:2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. போதும், முதல் வசனம் படிங்க. முதல் வசனம் 1ஆம் வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. முதல் சொல்றாரு, இல்லை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாம நீ என்ன செய்யணுமா? நான் அவர் செய்த உபகாரங்களை மறக்கலை. என்ன செய்யணுமா? என்னுடைய முழு பலத்தோடு, என்னுடைய முழு உள்ளத்தோடு அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டுமா? அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறதுனா நன்றி சொல்றதுன்னு அர்த்தமா. ஸ்தோத்தரிக்கனா என்னது? நன்றி சொல்றது. அந்த நன்றி சொல்ல மறவாத. என்னது? அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ நினைத்து நன்றி சொல்ல மறவாத அப்படிங்க. கேளுங்க, உபகாரம் அப்படின்னா என்னது? உபகாரம் அப்படின்னா ஆண்டவர் செய்த உதவி, நன்மை, சகாயம், இப்படி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆண்டவர் செய்த உதவி, நன்மை, சகாயம், இந்த எந்த காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதான்? மறந்து விடக்கூடாது. தாவீது சொல்றாரு, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே. இன்னைக்கு நம்ம சில பேர் வாயிட்டே நன்றி சொல்லிட்டு போயிடுவோம். வாயிட்டே என்ன செய்வோம்? ஆண்டவர் அதை செஞ்ச அப்படின்னு வாயிட்டே நன்றி சொல்லிட்டு போயிடுவோம். தாவீது சொல்றாரு, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, அவர் செய்த நன்மைகளை நீ மறவாம அவருக்கு என்ன செய்ய? நன்றி சொல்லு. மறவாம நன்றி சொல்லு அப்படின்னு சொல்றாரு. கேளுங்க, 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஆண்டவர் 10 பேருக்கும் சுகம் கொடுத்தார். நன்றி சொல்ல வந்தவங்க எத்தனை பேர்? ஒருத்தர் தான் வந்தாங்க. அப்போ மிச்சம் 9 பேர் எங்கன்னு ஆண்டவர் கேட்குறாரு. அந்த 9 பேர் எங்கன்னு ஆண்டவர் கேட்குறாரு. அந்த நன்றி சொல்ல வந்தவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசத்தோட போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவனுக்கு அடுத்த ஆசீர்வாதமாக ரட்சிப்பை கொடுக்கிறார். நன்றி சொல்ல வந்தவனுக்கு அடுத்த ஆசீர்வாதமாக என்ன செய்றாரு? ரட்சிப்பை கொடுக்கிறார். இப்படி யார் ஒருத்தங்க அவர் செய்த நன்மைகளை நினைத்து மறவாம நன்றி சொல்றோமோ, கர்த்தர் அவங்களுக்கு மற்ற நன்மைகளையும் கூட்டி கொடுக்கிறார். நம்மளுக்கு என்னென்ன நன்மைகளாம் கொடுக்குறான்னு படிக்கலாம். சங்கீதம் 103:3-4-5. 3-4-5. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி
நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஹல்லேலூயா. இந்த எந்த நன்மையுமே உலகம் தரக்கூடாத நன்மை. பாருங்க, உங்களுக்கு ஆண்டு சொல்றாரு, உன் அக்கிரமங்களையும் மன்னித்து. அக்கிரமங்களை வேற யாரும் மன்னிக்க முடியுமா? இயேசு மாத்திரம் தான் கொடுக்க முடியும். உன் அக்கிரமங்களை மன்னித்து, நோய்களை குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு. நம்ம உயிரை அழிவுக்கு விலைக்கு மீட்டாராம். நம்ம உயிரை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, கிருபையினாலும், அது இயேசு தான் கொடுக்க முடியும், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்ன செய்றாராம்? முடி சூட்டுகிறார். அது மாத்திரமல்ல, உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது, உன் வாயை நன்மையினால் நிரப்புகிறார். எத்தனை காரியம் பார்த்தோம் பார்த்தீங்களா? இதில் எண்ணி பாருங்க, யாராச்சும் ஒரு எண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். அதில் எத்தனை நன்மை இருந்ததுன்னு சீக்கிரமா என்ன சொல்லுங்க. 7 நன்மைகள் இருக்கிறது. 7 நன்மைகள். உன் அக்கிரமங்களை மன்னித்து, நோய்களை குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இந்த 7 நன்மைகளையும் கர்த்தர் யாருக்கு தருகிறார் தெரியுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லி யார் ஒருத்தவங்க முழு உள்ளத்தோடு தேவன் செய்த உபகாரங்களை மறவாமல் நன்றி சொல்றோமோ அவர்களுக்கு இந்த 7 நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட நம்ம வந்து ஒண்ணுதான் சொல்றோம், நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றோம். நன்றி என்கிற முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஒண்ணுதான் நீங்க ஏசப்பா கொடுக்குறீங்க. நீங்க எத்தனை கொடுக்குறீங்க? ஒண்ணுதான். நன்றி என்ற ஒன்றை நீங்க இயேசுவுக்கு கொடுக்கும்போது இயேசு 7 நன்மைகளை நமக்கு தருகிறார். பரிபூரணமாக 7 நன்மைகளை தருகிறார். அல்லேலூயா. அப்ப நன்றி சொல்ல வேண்டியது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அழகா நன்றி சொல்ல. இன்னைக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க முன்னாடி அறிவிப்புல, யாரோ ஒருத்தவங்களுக்கு தேவன் நன்மை செய்தாராம். அவங்களுக்கு அழகாக என்ன செஞ்சாங்க? நன்றியை மறவாதபடிக்கு ஏதோ ஆண்டவருக்கு நன்றி காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவங்களை மேலும் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, எந்த ஸ்தானத்திலே தேவன் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். இப்போ பாருங்க, சில பேருக்கு படிக்கவே வசதி இல்லாதவங்க இருப்பாங்க, ஆண்டவர் அவங்களை படிக்க வச்சிருப்பாங்க. அப்போ அப்படி இயேசுவினால உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்தவங்க, இயேசுவினால பெரிய இடத்துக்கு வந்தவங்க வார்த்தையினாலே நன்றி சொன்னா போதாது. வார்த்தையினால் நன்றி சொன்னா போனது, கிரியினாலே நன்றி செய்யணும். கிரியினாலே நன்றி செய்யணும். அப்படி நன்றி சொல்லும் பொழுதுதான் கர்த்தர் நிச்சயம் அந்த 7 நன்மைகளை பரிபூரணமாக நமக்கு தருகிறார். பாருங்க, ஒரு சகோதரி இப்படியாக ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? ஆண்டவர்கிட்ட ஜோமனி எம்பிபிஎஸ் படிச்சாச்சு, டாக்டருக்கு படிச்சாச்சு. இப்போ டாக்டர் ஆயிட்டாங்க. டாக்டர் ஆன பிற்பாடு எல்லாரும் வாயிலே நன்றி நன்றி நன்றி, ஏசப்பா எங்களுக்கு இந்த நன்மையை செஞ்சாங்க, எங்க ஆண்டவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய காரியத்துல ஒரு சின்ன துரும்ப கூட நான் எடுத்து போடலை, சின்ன துரும்ப கூட நான் எடுத்து போடலைன்னா அந்த நன்றி எப்படி? ஏட்டு சொரக்காய் கறிக்கு உதவாது. இன்னைக்கு நம்ம வாயின் வார்த்தையினாலே நன்றி சொல்லிட்டு போகக்கூடாது, கிரியினாலே நன்றி சொல்ல வேண்டும். கிரியினாலே நன்றி சொல்ல வேண்டும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்மளை நீங்க நினைக்கலாம், நாங்கள் ஒன்றுமில்லாத இடத்துல இருந்தோம், கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். நாங்கள் படிக்க வசதி இல்லாமல் இருந்தோம், கர்த்தர் படிக்க வைத்திருக்கிறார். நாங்கள் ஜீரோவில் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சோம், இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார். பதில் நன்மை, நீங்கள் ஆண்டவருக்கு என்ன செஞ்சோம்? நம்ம ஆண்டவருக்கு பதிலாக ஆண்டவருடைய நாமத்துக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக என்னதாக நன்றி செலுத்தணும். அந்த நன்றிக்கு விலைக்கிரயம் இருக்க வேண்டும். நாம கொடுக்கிற நன்றி விலைக்கிரயம் இருக்க வேண்டும். நம்ம எந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு உதவியாக நம்ம இருக்கணும். அதுதான் உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நன்றி சொல்லும் பொழுதுதான் கர்த்தர் 7 விதமான நன்மைகளை தேவன் நமக்கு தர்றாரு. ஹல்லேலூயா. இப்போ என்ன மறக்கக்கூடாது? அவர் செய்த உபகாரங்களை மறக்கக்கூடாது. இயேசு செய்த உபகாரங்களை, நன்மைகளை, உதவிகளை நம்ம நினைச்சக்கூடாது, மறக்கவே கூடாது. மறவாமல் இருந்தால் 7 ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர்றாங்க. அடுத்த காரியம் படிப்போம். எபிரேயர்ல 13:16. எபிரேயர்ல 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். கேளுங்க, இதுல போட்டு அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். அடுத்து என்ன செய்யக்கூடாதான்? நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய மறக்க கூடாதான். ஹல்லேலூயா. அதை தேவன்
விரும்புகிறாராம். இப்படிப்பட்ட பலிகள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். அப்ப நம்ம அது எவ்வளவு செய்யணும்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது நன்மை செய்யும்படியாய் சுற்றி திருந்தார், நன்மை செய்யும்படியாய் சுற்றி திருந்தார். எதுக்காக இப்படி நன்மை செய்யணும், நன்மை செய்யணும், நன்மை கர்த்தர் சொல்றாருன்னா, படிங்க மத்தேயு 5:16. இவ்விதமாய் ஜனங்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, கேளுங்க, பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணுமா? நன்மை செய்ய வேண்டும். அதுலதான் கர்த்தர் பிரியமா இருக்கிறேங்கிறாரு. தான தர்மத்தை செய்யுங்க, அப்படி அதுல நான் பிரியமா இருக்கிறேங்கிறாரு. பாருங்க, வேதத்திலே 2 மனிதர்கள் இப்படி நன்மை செய்யறாங்க. படிங்க அப்போஸ்தலர் 9:36. 9:36. சிசி இருந்தால் போதும். அவள் என்ன செஞ்சாலாம்? நற்கிரியைகள். தபித்தாள் என்ற ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்களாம்? நற்கிரியைகளையும் தான தர்மையும் மிகுதியாய் செஞ்சு வந்தாங்களாம். கொஞ்சோண்டு செய்யல, என்ன செய்யல? கொஞ்சோண்டு செய்யல, மிகுதியாய் செஞ்சு வர்றாங்களாம். இப்படி அந்த அம்மா அதிகமாக தான தர்மம் எல்லாம் உதவி நன்மையெல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மா வயசானவங்க போல இருக்கு. ஒரு நாள் நினச்சிச்சாங்க, இறந்து போயிட்டாங்க. அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்து போன உடனே அவங்கள மாடியில் படுக்க வச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா மாடியில் படுக்க வச்சிருக்கிறாங்க. பேதுருவை அழைக்கிறாங்க. ஊழியக்காரனை அழைச்சி என்ன செய்யறாங்க? இந்த அம்மாவை அடக்கம் பண்ணலான்னு சொல்லிட்டு பேதுருவை அழைக்கிறாங்க. இந்த பேதுருவும் வராரு. இந்த பேதுரு வந்து என்ன செய்யறாரு? அந்த மரித்த அம்மாவை போய் பார்க்க போறாரு. மரித்த அம்மாவை பார்க்க போய் அந்த அம்மாவை என்ன செஞ்சாரு? தபித்தாலே எழுந்துருன்னு சொல்லி உயிரோட எழுப்பிட்டாரு. உயிரோட எழுப்பின உடனே அந்த சங்கதி அந்த யோப்பா பட்டணம் முழுவதும் தெரிய வந்தது. 41 வசனம் படிங்க. அழைத்து கேளுங்க. 42 வசனம். இந்த காரியம், இந்த தபித்தாளமா உயிரோடு எழுந்துட்டாங்க அப்படிங்கிற காரியம் யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. கேளுங்க, அந்த அம்மா நன்மை செஞ்சதுனால அந்த யோப்பா பட்டணமே கர்த்தரிடமா வந்து விட்டது. அந்த அம்மா நன்மை செஞ்சதுனால யோப்பா பட்டணமே கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் சேர்ந்தார்கள். ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு அப்பாவியான ஒரு அம்மா நன்மை செஞ்சதுனால அந்த பட்டணமே ரட்சிக்கப்பட்டு விட்டது. அப்ப நன்மை செய்வது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அதனால தான் கர்த்தர் சொல்றார், நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க, இதுல நான் பிரியமா இருக்கேன். நீங்க நன்மை செய்யும் போது ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு அது ஏதுவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, ரைட். அப்போஸ்தலர் 10:2 படிங்க. தன் வீட்டார் அனைவரோடும் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, இது யாரு? கொர்நேலியு. இது யாரு? கொர்நேலியு. அவனும் கொஞ்சம் தர்மம் செய்யல. அவனு செஞ்சானா மிகுந்த தர்மங்களை ஜனங்களுக்கு செய்து கொண்டு வந்தானா. இதை பரலோகம் பார்த்துட்டே இருக்கு. இவன் செய்த தர்மத்தை பரலோகம் பார்த்துட்டே இருக்குது. இன்னைக்கு நம்ம செய்த தர்மத்தையும் நம்ம செய்த நல்ல காரியத்தையும் பரலோகம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்க நினைக்கலாம், ஐயோ யாருக்கும் தெரியாதே நம்ம இப்படி செய்யறோம். கண்டிப்பா பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒருவேளை உங்களை சார்ந்த உறவுக்காரங்க, உங்க வீட்டில் உள்ளவங்க மனுஷங்க நம்ம செய்த நன்மையை மதிக்காம போகலாம், அதை அங்கீகரிக்காம போகலாம், அதற்கான நன்மை நம்மளுக்கு வராம போகலாம். ஆனா பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. கொர்நேலியை பார்த்து சொல்லிட்டாங்க, ஏப்பா உன் தர்மம் பரலோகத்துக்கு வந்து எட்டிட்டு. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்ம செய்த தர்மம் பரலோகத்துக்கு போயிருக்குதா? அவர் சொல்றாரு, நீங்க செய்த தர்மம் பரலோகத்தை வந்து எட்டிட்டு அப்படிங்கிறாங்க. அந்த பரலோகம் அப்படி சொல்லுது, எட்டிட்டு நீ என்ன செய்ய? பேதுரு என்ற ஊழியக்காரன் உங்க வீட்டுக்கு கூப்பிடு, அவர் சொல்வதெல்லாம் கேளுன்னு சொல்லி அடுத்து 2வது வார்த்தையும் அந்த பரலோகத்தில் இருக்க தூதன் சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த கொர்நேலியு பேதுருவை வீட்டுக்கு கூப்பிடுறாரு. தேவ எத்தனைமாக காண்பித்து அந்த கொர்நேலியுவை வீட்டுக்கு கூப்பிடுறாரு. அந்த பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு வராரு. கொர்நேலியு வீட்டுக்கு வந்து சொல்றாரு, வேத வசனங்களை பேதுரு கொர்நேலியு வீட்டில் எல்லாருக்கும் போதிக்கிறாரு. கொர்நேலியு வீட்டில் யார் இருக்கிறாங்கன்னா, கொர்நேலியு இருக்கிறாரு, அவங்க வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, உறவுக்காரங்க இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த கொர்நேலியு வீட்டில் கூடி இருக்கிறாங்க. பேதுரு வர்றாரு. பேதுரு வந்து தேவ வார்த்தையை சொல்றாரு. அந்த வார்த்தை கேட்ட பொழுது என்ன நடக்குன்னா, படிங்க 44 வசனம்.
அப்போஸ்தலர் 10:44. இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கேட்ட பொழுது பாருங்க, இந்த பேதுருவின் வார்த்தை கேட்ட பொழுது அவங்க இயேசுவை அறியாத புறஜாதி மக்கள் அந்த வார்த்தை கேட்ட உடனே அவ்வளோ பேரும் என்ன செஞ்சாங்களாம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. பின்னாடி படிச்சீங்கன்னா தெரியும், அதுல எல்லாருமே ஞானஸ்நானம் பெற்று கர்த்தரிடமாய் சேர்ந்தார்கள் என்று வேதத்தில் போட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய நன்மை எவ்வளவு பெரிய அதிசயத்தை செய்கிறது பாருங்க. அவன் கொர்நேலி செய்த நன்மை, அந்த கொர்நேலி வீட்டில் இருக்க எல்லாரும், அவங்க உறவுக்காரங்க, நண்பர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்களா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க, ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டாங்க. இப்படி ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிப்புக்கு அந்த கொர்நேலியின் நன்மை காரணமாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஒருவேளை கொர்நேலி மட்டும் நன்மை செய்யலைன்னு வச்சுக்கோங்க, இந்த கொர்நேலி கூப்பிடுவாரு, எப்போ எங்கள் வீட்டுக்கு வாங்கினா யாராச்சும் வருவாங்களா? வரவே மாட்டாங்க, அவனை மதிக்க மாட்டாங்க, வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நடந்திருக்காது. அப்போ இந்த உலகத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பின் எழுப்புதல் வரணும், ஜனங்கள் திரளாய் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது நன்மை செய்யணும். அந்த நன்மை தான் தபித்தாள் செய்த நன்மை யோப்பா பட்டணத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. கொர்நேலி செய்த நன்மை அவங்க உறவுக்காரங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாருக்குள்ளும் ரட்சிப்பையும் பரிசுத்தாவையும் கொண்டு வந்த இவ்வளோ பெரிய மகத்துவமான நன்மையை ஆண்டவர் செய்கிறார். ரைட். இப்போ நன்மையை செய்யலைன்னு வச்சுக்கோங்க. யாக்கோபு 4:17, யாக்கோபு 4:17, யாக்கோபு 4:17. அவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அது செய்யாமல் போனால், கேளுங்க, இப்படி ஒருவேளை நம்ம நன்மை செய்யலைன்னா அது பாவம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்யலைன்னா பாவம் என்று வேதம் நம்மளுக்கு எச்சரித்து சொல்லுகிறது. அப்ப நன்மை செய்ய வேண்டியது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. நன்மை செய்ய வேண்டியது கட்டாயம், நம்ம மேல விழுந்த கடமை. நன்மை செய்யலைன்னா அது வேத புஸ்தகம், பரலோகம் நம்மளுக்கு பாவ கணக்கிலே எழுதி விடுமா. நம்ம நன்மை செய்ய அறிந்தவங்களா இருந்து, நன்மை செய்ய திராணி உள்ளவங்களா இருந்து அதை செய்யாம போயிட்டேன்னா பரலோகம் குறிப்பெடுக்கும். பரலோகம் எழுது, எப்ப இவங்க நாள நன்மை செய்யல, இது உங்க பாவ கணக்குல எழுது. எப்ப இவங்க நாள நன்மை செய்யல, அது இவங்க பாவ கணக்குல எழுது. கண்டிப்பா எழுதும். அதுக்கும் வேதத்திலே ஆதாரம் இருக்கிறது. இப்ப பாருங்க, ஐஸ்வர்யவான் இருக்கிறாரு, லாசர் இருக்கிறாங்க, அப்படித்தானே? ஐஸ்வர்யன் இருக்காங்க, லாசர் இருக்கிறாங்க. ஐஸ்வர்யவானுக்கு நன்மை செய்ய திராணி இருக்குது. வாசல்லே லாசர் இருக்கிறான், அவன் ஏழையா இருக்கிறான். அவனுக்கு இந்த ஐஸ்வர்யவான் உதவி செய்யல, நன்மை செய்யல. நாள் ஒன்று வந்தது, 2 பேருமே மறிச்சு போயிட்டாங்க. ஐஸ்வர்யவான் மறிச்சு போயிட்டான், லாசரும் மறிச்சு போயிட்டாங்க. ஐஸ்வர்யவான் மறிச்சு பாதாளத்துக்குள்ள போனான், லாசரு மறிச்சு எங்க போனான்? ஆபிரகாம் மடிக்கு போயிட்டாரு. ஆபிரகாம் மடிக்கு போயிட்டாரு, அப்படித்தானே? ஆபிரகாம் மடிக்கு போனாரு. அங்க போன அப்புறம் சொல்றாரு, இந்த ஐஸ்வர்யவான் சொல்றாரு, ஐயோ எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க கூடாதான்னு சொல்லி. அப்போ இந்த ஐஸ்வர்யவான் நன்மை செய்யாததுனாலவே பாதாளத்துக்கு போயிட்டான். இந்த ஐஸ்வர்யவானை பத்தி வேற எதுவும் போடவே இல்லை பைபிள்ல. அவன் துன்மார்க்கன், அவன் வேசித்தனம் பண்ணினான், அவன் திருடனாயிருந்தான் அப்படின்னு எந்த காரியமும் பைபிள் போடல. ஒன்னே ஒன்று, அவன் வாசலிலே உட்கார்ந்து லாசருக்கு நன்மை செய்யாம போயிட்டான். அவன் என்ன செஞ்சான்? மரித்து பாதாளத்துக்குள்ள போயிட்டான். அதனால்தான் சொல்றேன், நன்மை செய்யவில்லை என்றால் அந்த காரியம் பரலோகம் நம்மளை பார்த்து பாவ கணக்கிலே எழுதுகிறது. கணக்கு உண்டு, கணக்கு உண்டு. நன்மை செய்யணும். நன்மை செய்யும் போது பரலோகம் அதை அங்கீகரிக்கும். அதற்கான நன்மை நம்ம மேல வரும். உலகத்தானே சொல்லுவான், தர்மம் தலை காக்குன்னு சொல்லிட்டு, தர்மம் தலை காக்குன்னு சொல்லுவான். அப்ப நன்மை செய்யணும். இன்னும் வேதம் சொல்லுகிறது, வாரி இறைத்தும் ஐஸ்வர்யமா இருக்கிறோம் உண்டு, மிகுந்த கஞ்சத்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. அதனால அழகா வாரி இறைத்து ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, உங்க கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஏழைகள் உதவி செய்த பரலோகம் அதிகமா நம்மளுக்கு அங்கீகரிக்கும். அதற்கான பலன் நமக்கு வந்து சேரும். வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் நன்மை செய்தால் ஏற்ற காலத்திலே கர்த்தர் என்ன செய்வாராம்? அறுப்பை தருவார். ஏற்ற காலத்தில் நீங்க அந்த நன்மைக்கான அறுவடையை பெற்றுக்கொள்வீர்கள். இப்படியாக உங்க கண் முன்னாடி ஒரு சாட்சியை வைக்கிறேன். நாகர்கோயிலில் இது மாதிரி ஒரு சிஎஸ் சர்ச், நாகர்கோயில் இது மாதிரி சிஎஸ் சர்ச், பெரிய சர்ச், இதோட கூட பெருசு. அந்த பெரிய சர்ச்சில் ஒரு ஐயா கோயில் குட்டியா இருக்கிறார். அந்த கோயில் குட்டி ஐயா ஆண்மகனாக இருக்கிறதுனால அந்த கோயில் பணிவிடை வேலை செய்வதை ரொம்ப சுத்தமாக செய்ய மாட்டாராம். ஏதோ கடமைக்கு அப்படியே லேசாக டச் பண்ணி விட்டுருவார் போல இருக்கு. அப்போ அதே திருச்சபையில் ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு ஏழை அம்மா இருக்கிறாங்க. அவங்க வந்து செய்வாங்களாம்,
அந்த திருச்சபையில பணிவிடை காரியத்தை தூக்குறது, துடைக்கிறது, ஒட்டையிட எடுக்கிறது, இன்னும் பாய் போடுறது, எல்லா காரியங்களும் மிக நேர்த்தியாக அழகாக செய்வாங்களாம். அப்போ சர்ச்சில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்களாம், அவங்க கூட இருக்கிற மற்ற அம்மாமார் சொல்லுவாங்களாம், என்ன சொல்லுவாங்களாம், இப்போ கோயில்கிட்டயே வேலைக்கு ஆள் போட்டிருக்கு, அவர் சம்பளம் வாங்குறாரு, சம்பளம் வாங்குற செய்ய மாட்டாரா, நீ உனக்கு சம்பளம் கொடுக்காங்களா, நீ எதுக்கு செய்கிற, அந்த ஐயா கோயில்குட்டி இருக்கார்ல அவர் சம்பளம் வாங்குறாருல அவர் செய்வார்ல, நீ சம்பளம் வாங்கல நீ எதுக்கு செய்கிற அப்படின்னு சொல்லி இந்த அம்மாட்ட சொல்லுவாங்களாம். இந்த அம்மா சொல்லுவாங்களாம், எனக்கு ஏசு சம்பளம் கொடுப்பார், எனக்கு சர்ச்சில் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ஏசு சம்பளம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த கோயில்குட்டி ஐயா சம்பளம் வாங்கிட்டு வேலையை செய்யாட்ட கூட இந்த அம்மா நினைச்சவங்க சம்பளம் வாங்காமலே திருச்சபையில் பணிவிடை ஊழியத்தை மிக நேர்த்தியாக செய்வாங்களாம். நாள் ஒன்று வந்தது, அந்த அம்மாவுக்கு நல்ல அழகான ஒரு வாலிப மகள் இருக்கிறாங்க, நல்ல அழகான வாலிப மகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, ஏன்னா கணவன் வேற இல்லை. நாகர்கோவில் சைடெல்லாம் 100 பவுன் கேட்பாங்க, நல்ல இடத்துல முடிக்கணும்னா 100 பவுன் கேட்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அம்மா இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு அம்மா அவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு நினச்சாங்களாம். பையனுக்கு பொண்ணு பார்க்க நினச்சிட்டு ஒரு 4-5 போட்டாவை அந்த ஊழியக்காரங்கிட்ட கொடுத்து சொன்னாங்களாம், இதில் ஒரு 4-5 போட்டா இருக்குது, எந்த பிள்ளையை முடிக்கலான்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னு ஊழியக்கார ஐயாட்ட அந்த 5 போட்டாவை கொடுத்துட்டாங்க. இந்த ஊழியக்கார ஐயா ஜெபம் பண்ணி ஒரு போட்டாவை அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுத்தாங்க. எப்போ இந்த பொண்ணை முடிக்க சொல்லி ஆண்டவர் உனக்கு சொல்கிறாரு அப்படின்ட்டாங்க, ஆண்டவன் சொல்கிறான்ட்டாங்க. அந்த போட்டா யாரு போட்டான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஏழை விதவையம்மா திருச்சபையில பணிவிடை ஊழியம் செய்தாங்கல்ல அவங்களுடைய மகளோட போட்டா. இப்ப அந்த மாப்பிள்ளை பதிலொன்று பேசாம அந்த பெண்ணை திருமணம் முடிக்க சம்மதிக்கிறார். இந்த மாப்பிள்ளை யாருன்னா, அழகா இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரு, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, 2 மாடி வீடு இருக்கிறது, ஒரு கார் இருக்கிறது. கேட்டீங்களா? இந்த மாப்பிள்ளைக்கு 100 பவுன் போட்டு பெண்ணு கொடுக்க ஆட்கள் தயாரா இருக்கிறாங்க. 100 பவுன் போட்டு வீடு கொடுத்து கார் கொடுத்து பெண் கொடுக்க ஆட்கள் தயாரா இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார் நீ இந்த பண்ண முடியும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த மாப்பிள்ளை பையன் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அந்த ஏழை விதவை அம்மாவுடைய அந்த பெண்ணை திருமணம் முடித்தான். அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறினது. அந்த ஏழை அம்மா சொல்றாங்க, கர்த்தர் எனக்கு சம்பளம் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உலகம் நம்முடைய நன்மையை அங்கீகரிக்காம போகலாம், அது ஏற்றுக்கொள்ளாம போகலாம், அதுக்கு பதில் வரலையே நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா நன்மை செய்து பாருங்க, பரலோக கணக்குல உங்களுக்கு எழுதப்படும். ஏற்ற காலத்தில் அதற்கான நன்மையை தேவன் உங்களுக்கு தருவார், கண்டிப்பாக தருவார். நன்மை செய்வது பெரிய ஆசீர்வாதம். அதனால கர்த்தர் சொல்றார், நன்மை செய்ய மறவாதீங்க, நன்மை செய்ய மறக்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. முதல்ல ஆண்டவர் செய்த நன்மையை மறக்க கூடாது. அடுத்து நம்மளும் என்ன செய்யக்கூடாது? நன்மை செய்ய மறக்க கூடாது. நன்மை செய்வோம் என்றால், சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோம் என்றால் ஏற்ற காலத்திலே அதற்கான பலனை பரலோகம் நமக்கு கொடுக்கும். ரைட். அடுத்த ஒரு காரியம் படிப்போம். ஓசியா 4:6. ஓசியா 4:6. ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், ஆகையால் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். போதும். இதுல என்ன சொல்லி இருக்குன்னா, வேதத்தை மறந்தால், வேதத்தை மறந்தா நான் என்ன செய்வோம், பிள்ளைகளை மறந்துடுவேன் கர்த்தர் சொல்றாரு. அப்ப அடுத்த காரியம் என்னன்னா, வேதத்தை மறக்க கூடாதான். இந்த வேத புஸ்தகத்தை மறக்கவே கூடாதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதத்தை நம்ம மறக்க கூடாதான். தாவீது சொல்றாரு, வேதத்தை மறக்காம இருப்பேன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் 110 சங்கீதம் 119:61, சங்கீதம் 119:61. தாவீது சொல்றாரு, நான் உங்க வேதத்தை மறக்கவே இல்லப்பா அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம வேதத்தை என்ன செய்யக்கூடாதான்? மறக்கவே கூடாது. வேதத்தை மறந்தா என்ன நடக்குமா? நீதிமொழிகள் 28:9. நீதிமொழி 28:9. வேதத்தை கேளாதபடி, வேதத்தை நம்ம கேட்கல, வேதத்தை வாசிக்கல, வேதத்தை நேசிக்கலனா நம்ம ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. அது அருவருப்பா இருக்குது. பரலோகம் அது அருவருப்புன்னு சொல்லுகிறது. சகரியா 7:12.
இருதயத்தை வேதத்தை கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை கடினமாக்கினார்கள், ஆகையால் மகா கடும் கோபம் மூலமா. பைபிள்ல போட்டிருக்கு, வேதத்தை கேளாதபடிக்கு யார் தங்கள் இருதயத்தை கடினமாக்குனாங்களோ அவங்க மேல கர்த்தருடைய கடும் கோபம் வருகிறதாம். படிங்க 89 சங்கீதம் 89 30-31. பாருங்க, வேதத்தை நீங்க மறந்துட்டீங்கன்னா மில்லாட்சிகள்னால தண்டிப்பீங்கிறாரு. மிலார்னா சவுக்கு, வேதத்தை மறந்தா சவுக்கோடு தண்டிப்பீங்கிறாரு. வேதத்தை நம்ம படிக்கல நேசிக்கலன்னா ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. கடும் கோபம், கர்த்தருக்கு கடும் கோபம் வருதான். ஏசப்பாவுக்கு வேதத்தை படிக்கல இருக்கான், கடும் கோபம் வருது, அது தண்டனை வருது. சங்கீதம் 119 53 படிங்க. கேளுங்க, வேதத்தை கேளாதபடி விலகுறவங்களை பைபிள் என்ன சொல்லுதான்? துன்மார்க்கர் என்று சொல்லுகிறது. அப்ப வேதத்தை நம்ம வாசிக்கலன்னா எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. கர்த்தர் கடும் கோபப்படுறேங்கிறாரு, ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு, மில்லாட்சினால் தண்டிப்பேங்கிறாரு. மொத்தத்துக்கு என்ன செய்யறது? வேதத்தை நேசிக்காத, வேதத்தை படிக்காத எந்த ஒரு மனுஷனையும் பைபிள் என்ன சொல்லுது? துன்மார்க்கன் என்று சொல்லுது. பைபிளை படிக்காதவங்க பேர் என்ன பேரு? துன்மார்க்கன். அப்ப பைபிள் படிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் பார்த்தீங்களா? பைபிள் கண்டிப்பாக படிக்கணும். பைபிள் படிக்கணும். எப்படி படிக்கணுமா? அதை நேசித்து படிக்கணுமா? படிங்க சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் போதும். தாவீது சொல்றாரு, நான் வேதத்தை சும்மா படிக்கலையா, இதை நேசிக்கிறேன், நேசித்து படிக்கிறேன். அப்படி நேசித்து படிக்கிறவங்களுக்கு என்ன செய்தான்? மிகுந்த சமாதானம் உண்டு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம கடமைக்காக படிப்போம். இது நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், அதனால இந்த வேதத்தை படிக்கிறேன். எங்க ஊழியக்கார ஐயா சொல்லி இருக்கிறாங்க, அதனால வேதத்தை படிக்கிறேன். இந்த வேதத்தை படிக்கலன்னா போகும்போது எனக்கு எதுவும் நஷ்டமும் கஷ்டமும் வந்துடும், அதனால நான் படிக்கிறேன். இந்த வேதத்தை படிக்கலன்னா எங்க தொழில ஒரு முடக்கம் வந்துடும், அதனால படிக்கிறேன். இப்படி பயந்து பயந்து சில பேர் படிப்பாங்க. இல்லாட்டி வேதத்தை படிக்கலன்னா எங்க அம்மா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, அதனால படிக்கிறேன். வேதத்தை படிக்கலன்னா எங்க வீட்டில் முழங்கால் போட விடுவாங்க, அதனால படிக்கிறேன். ஆனா அப்படி போகவிடலை. பைபிள்ல வேதத்தை நேசித்து படிக்கணுமா? ஒரு காரியம் கூட சொல்கிறேன் கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு அம்மா சங்கரங்கோயில் இருக்குது. அவங்க வீட்டுக்கார ஐயா மிலிட்ரியில் இருக்கிறார். அவங்க அந்த வீட்டுக்கார ஐயா மிலிட்ரியில் இருக்கிறார். அந்த நாட்களில் நாங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்கும்போது அந்த ஐயா மிலிட்ரியில் இருக்கிறாரு, இந்த அம்மா சங்கரங்கோயில் இருக்கிறாங்க. மிலிட்ரியில் அப்போ வாட்ஸ்அப் கிடையாது, SMS கிடையாது, ஃபோன் கிடையாது. தபால் போடுவாங்க, கடிதம் போடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூடும். தபால் போடுவாங்க, கடிதம் போடுவாங்க. அவர் கடிதம் எழுதி இந்த அம்மாவுக்கு வந்துடும். போஸ்ட்மேன் கொண்டு வர, அம்மா போஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த அம்மா வாங்குவாங்க. வாங்கினோடனே பார்ப்பாங்க, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட வந்திருக்கு, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட வந்திருக்கு. அப்போ அந்த தபாலை பார்த்த உடனே அந்த அம்மா நினைச்சவங்க இப்படி நெஞ்சோட அந்த தபாலை அணைச்சு, ஏன்னா அந்த தபால் எங்கேருந்து வந்திருக்கு? வீட்டுக்காரர்கிட்ட வந்திருக்கு. நெஞ்சோட அணைச்சு அதை அப்படியே அந்த தபாலுக்கு முத்தம் கொடுப்பாங்க. அப்படியே அந்த நெஞ்சோட அணைச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள சுற்றி சுற்றி வருவாங்க. எங்கள் வீட்டுக்காரர்ந்து தபால் வந்துருச்சு, கடிதம் வந்துருச்சு, கடிதம் நினைச்சவங்க மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் அதை அந்த அந்த தபாலை மார்போடு அணைச்சிட்டு சுற்றி சுற்றி சந்தோஷமாக வருவாங்க. இன்னும் அந்த தபாலை படிக்கலை. நல்லா கேளுங்க, தபாலை இன்னும் படிக்கலை. தபாலை கையில் தான் வாங்கியிருக்காங்க. கையில் வாங்கினோடனே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு பூரிப்பு. அதை அப்படியே மார்போடு அணைச்சி அதை முத்தம் கொடுக்க சுற்றுவாங்க. அதுக்கு அப்புறம்தான் மெதுவாக பிரித்து அதை படிப்பாங்க. படிச்சுட்டு இப்படி வைப்பாங்க. கொஞ்சம் தூரம் அப்படி போய் ஒரு ஏதாவது வேலைப்பாங்க, மறுபடியும் வருவாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு வேலை ஏதாவது பார்ப்பாங்க, மறுபடியும் வந்து தபால் எடுத்து படிப்பாங்க. பிற ஒரு வேலையை பார்ப்பாங்க, மறுபடியும் தபால் எடுத்து படிப்பாங்க. ஏன்னா அந்த கணவர் மேல உள்ள நேசத்துல பாசத்துல படிச்சு படிச்சு ஒரு அது ஏற்கனவே நீ நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் அப்படித்தான் எழுதியிருப்பாங்க. வேற என்ன எழுதியிருப்பாரு அவரு? நாங்க நல்லா இருக்கேன்ப்பா நீ நல்லா இருக்கேன் எடுத்து அவ்வளோதான் எழுதியிருப்பாரு. ஆனா இந்த அம்மா அந்த தபாலை அவ்வளோ தூரம் நேசிச்சு 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 ஒரு நாளைக்கு 10 முறை நாளும் படிப்பாங்க. அதுதான் நேசம். நம்மளும் இன்னைக்கு அப்படி நேசத்தோட படிக்கணும். ஆண்டவர் மேல உள்ள நேசம், நம்மளுக்கு கர்த்தர் மேல நேசம் இருக்குது அப்படின்னா அந்த பைபிளை படிச்சுக்கிட்டே இருப்போம், படிப்போம், வைப்போம், திருப்புவோம், படிப்போம். இன்னைக்கு எல்லாருக்கும் நேசம் யார் மேல இருக்குன்னா செல்போன் மேல இருக்கு.
ஒரு நாளைக்கு 100 தரனாலும் செல்போனை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, வைப்பாங்க எடுப்பாங்க, வைப்பாங்க எடுப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, வேதத்தை படிக்க முன்னாடி அதை நேசிக்கணும். நீங்கள் வேதத்தை படிக்கிறது ரெண்டாவது, ஆனால் முதலாவது அதை நேசிக்கணும். அந்த வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு தான் சமாதானம். அப்போ வேதத்தை நேசிக்க வேண்டும், நேசிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம். அடுத்தபடிங்க வெளிப்படுத்தல் 1:3. வெளிப்படுத்தல் 1:3. ரைட். ரெண்டாவது தான் அதை வாசிக்கணும். எப்படி நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வாசிப்போம். கொஞ்சமா நேசித்தோம்னா கொஞ்சமா படிப்போம், அதிகமா நேசிச்சோம்னா அதிகமா படிப்போம். இன்னைக்கு பைபிள் படிச்சுட்டு வந்தீங்களா? சர்ச்சுக்கு வரும்போது நான் பைபிளை படிச்சுட்டு வந்தேன், அப்படி யாரும் இருக்கீங்களா? நான் இன்னைக்கு திருச்சபைக்கு வரும்போது இந்த பைபிளில் வேத வசனத்தை படிச்சுட்டு தான் வந்தேன். ஞாபகம், அப்படி யாரும் இருக்கீங்களா? அந்த ஒரு 2 பேர் தான், கொஞ்சம் ஒரு சிலர் கையை தூக்குறீங்க. நேசிக்கிறவங்க படிப்பாங்க இந்த வேதத்தை, ஆண்டவரை நேசிக்கிறவங்க தான் இதை என்ன செய்வாங்க, படிப்பாங்க, பொழுதனைக்கும் படிப்பாங்க. அவங்களுக்கு தான் மிகுந்த சமாதானம். ரெண்டாவது தான் படிப்பு, ரெண்டாவது தான் வாசிக்கணும். முதல்ல நேசிக்கணும், பைபிளில் நேசிக்கணும், ரெண்டாவது வாசிக்கணும். பைபிளை ரெண்டாவது வாசிக்கணும். வாசித்தாலும் ஆசீர்வாதம் தான், ஆனால் முதல்ல நேசத்தோட முதல்ல நேசிக்கணும், அப்புறம் வாசிக்கணும். ரைட். அப்புறம் சங்கீதங்களின் புஸ்தகம் 1:2-3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து போதும். ஹல்லேலூயா. இது என்ன செய்யுது? இரவும் பகலும் அந்த படிச்ச வசனத்தை யோசிக்கணுமா. யோசிச்சோம்னா அவன் தான் என்ன செய்வானாம், தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு நம்ம நினைப்போம், எப்பா எனக்கு தொட்டதே தொலங்க மாட்டேங்குது. எப்படி தொட்டது தொலங்கும்? இதை பைபிளை நம்ம நேசிச்சு வாசிச்சு யோசிக்கணும். நம்ம இன்னைக்கு காலையில் ஒரு அதிகாரம் படிக்கிறோம்னா அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். போகும்போது, வரும்போது, உட்கார்ந்துருக்கும் போது, நிற்கும் போது, நடக்கும் போதும் இப்படி படித்தோமே, வேதம் இப்படி சொல்லியிருக்கிறதே, இப்படி இன்னைக்கு படித்தோமே, இந்த காரியத்தை பைபிளில் இப்படி போட்டிருக்கேன்னு சொல்லி செய்யணுமா, அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பொழுதுதான் நம்ம தொட்டது தொலங்கும். பைபிளில் அது அழகாக நீட்டாக போட்டிருக்காங்க, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லிட்டு. நம்ம பேச்சு வழியில் சொன்னோம்னா, நீ பைபிளை நேசிச்சு வாசிச்சு யோசிச்சு ஓ வாழ்க்கையை நடத்தினேனா நீ தொட்டதெல்லாம் தொலங்கும். நம்ம தொட்டதெல்லாம் தொலங்கும். அதுக்கு என்ன செய்யணும்? பைபிளை நேசிக்கணும், ரெண்டாவது வாசிக்கணும், அடுத்து யோசிக்கணும். நேசிக்கணும், வாசிக்கணும், யோசிக்கணும். அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதம் எங்கேயோ இல்லை, நம்முடைய உயர்வு எங்கேயோ இல்லை, இந்த வேத புஸ்தகத்தில் தான் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இதை நேசித்து வாசித்து யோசிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நம்ம நேசம் பைபிளை தாண்டி வேற எங்கேயும் போகக்கூடாது. இன்னைக்கு அழகா வாலிப பிள்ளைங்க எல்லாம் சர்வீஸ் நடத்துனீங்க, சந்தோஷம். உங்க நேசம் எங்கே இருக்கிறது? வாலிப பிள்ளையோட நேசம் எங்கே இருக்கிறது? வாலிப பையங்களோட நேசம் எங்கே இருக்கிறது? உங்கள் நேசம் வேத புஸ்தகமாக இருக்குமானால் உங்கள் எதிர்காலம் உயர்வாக இருக்கும். நீங்க தொட்டது தொலங்கும். வாலிப பிள்ளைங்க அழகா கேளுங்க, உங்கள் நேசம் வேத புத்தகமாக இருக்குமானால் உங்களுடைய எதிர்காலம் உயர்வா இருக்கும், மேன்மையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த வேதத்தை நான் நேசிப்பேன், இந்த வேதத்தை நான் நேசிப்பேன், நேசிச்சுதான் வாசிப்பேன். நேசிக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு நாளைக்கு 10-15 தடவை வாசிப்பாங்க. ஒரு கண்டினியூவாக வாசிக்காட்டாலும் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்தாலும் டப்புன்னு வாசிப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தாலும் ஒரு 2 வசனம் படிப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வேதத்தின் மேலே அவ்வளவு நேசமாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை தான் கர்த்தர் செல்வார், உயர்த்துவேன், அவங்க தொட்டதெல்லாம் தொலங்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ரைட். இப்போ கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்கக்கூடாது. அடுத்து நன்மை செய்ய மறக்கக்கூடாது. அடுத்து வேதத்தை மறக்கக்கூடாது. ரைட். அடுத்த காரியம் படிப்போம். எபிரேயர்ல 13:2
அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு. இதுல போட்டிருக்கு அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியர்னா சொந்தம் அல்லாதவங்க. அந்நியர்னா என்னது? சொந்தம் அல்லாதவங்க. சொந்தக்காரங்க கிடையாது, நண்பர்களும் கிடையாது, தெரிஞ்சவங்களும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்நியர்களை உபசரிக்க, உபசரிக்கனா விருந்தோம்பல் அர்த்தம். உபசரிக்க என்னது? விருந்தோம்பல். அந்த விருந்தோம்பல் செய்ய மறவாதிருங்க, கர்த்தர் செய்வாராம், அதுல பிரியமா இருக்கிறார், அது ஆசீர்வாதம் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல அப்படி ஒரு மனுஷன் விருந்தோம்பல் செய்யறான், அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க. ஆதியாகமம் 18:2. ஆதியாகமம் 18:2. போய் தரைமட்டம் குனிந்து கேளுங்க, இது யாருன்னா ஆபிரகாம். ஆபிரகாம் சொல்றாரு, தூரத்திலே 3 புருஷர்கள் இருக்கிறாங்க. இவர் பார்த்த உடனே ஓடி போறாரு, பார்த்து ஓடுறாரு. ஓடி போய் அவங்களை தரைமட்டம் குனிந்து, ஆண்டவர்மாரே எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. கூட்டு போய் மனைவிட்ட கேட்கவே இல்லை. கேளுங்க, மனைவிட்ட கேட்கவே இல்லை, இவரோடு கூட்டு போயிட்டாரு. கூட்டு போய் சொல்றாரு, 6ஆம் வசனம், சாராள் எடுத்துட்டு போய் மெல்லிய மாவெடுத்து அப்ப சுடு என்றார். கேளுங்க, இப்போ இந்த ஆபிரகாமுக்கு அந்நியரை உபசரிக்கக்கூடிய குணம் இருந்தது. அதனால அவங்கள போய் குனிந்து வணங்கி எப்படியாவது எங்க வீட்டுக்கு வாங்க, வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி சொன்னவர் நேரம் எங்க போற? வீட்டுக்கு போறாரு, சாராட்ட போறாரு, வேகமா போறாரு. போய் நீ 3 படி மாவு எடுத்து என்ன செய்ய, அப்பன்னு சொல்லி நம்ம பாஷையில் சொன்னா சப்பாத்தியா சுட்டுருங்கிறாரு. 3 படி மாவை சப்பாத்தியா சுட முடியுமா? எவ்வளோ டைம் ஆகும்? இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கலாம்? எப்ப ஏன்ட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? என் சூழ்நிலை என்ன, எனக்கு எவ்வளோ பலகீனம் இருக்கு, எவ்வளோ கஷ்டம் இருக்கு, எவ்வளோ வேலை இருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நீ வாட்டுக்க 3 பேரை கூட்டு வந்து 3 படி மாவுல சப்பாத்தி சுடுனா சண்டை போடுவோமா போட மாட்டாமா? கேட்போமா கேட்க மாட்டாமா? என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்ல வேண்டாமா? நீ கேட்காம எப்படி கூட்டு வரலாம்? சொல்லுவோமா சொல்ல மாட்டோம்? கண்டிப்பா சொல்லுவோம், கண்டிப்பா சொல்லுவோம். நீ எப்படி என்கிட்ட கேட்காம 3 பேரை கூட்டு வருவ? ஆனா அந்த சாராளமா அப்படி ஒண்ணுமே சொல்லல. அந்த ஆபிரகாமுடைய அந்த உபசரிக்கிற குணம் இந்த சாராளமாக்குள்ள இருக்குது. அந்த அம்மா நினைச்சாங்க, மறு பேச்சு பேசவே இல்லை. 3 படி என்ன செஞ்சாங்க, மாவு வெடிச்சு அழகா சப்பாத்தியை சுட்டுச்சு அந்த அம்மா. சுட்டுட்டு அவங்க 3 பேர்த்தையும் கூப்பிடுறாங்க. 3 பேர்த்தையும் கூப்பிட்டு, இந்த ஆபிரகாம் நினைச்சாருன்னா அந்த தொழுவத்தில் இருக்கிற கண்ணுக்குட்டியை எடுத்து அதை நல்ல நான்வெஜ்ஜா சமைச்சு, நான்வெஜ் தான், நான்வெஜ் போட்டு சப்பாத்தி போட்டு அழகா திருப்தி எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு போறவங்க சொல்றாங்க, இப்போ நீங்க 10ஆம் வசனம், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த 25 வருஷம் ஆகிவிட்டது. சாராளமாக்கு 75 வயசு, ஆபிரகாமுக்கு 100 வயசு. இப்பொழுதுதான், எப்பொழுது இவங்க அந்த அந்நியரை உபசரிச்சாங்களோ அந்த நாளில் தானே தேவதூதன் சொல்றான், எப்ப ஓ மனைவி நீ வீட்டுக்கு போ, மனைவி கற்பம் தரிப்பா, அடுத்து ஒரு உற்சவ காலத்துல ஓ மனைவி ஆண் குழந்தை பெற்றெடுப்பான்னு சொல்றாங்க. அல்லேலூயா. நெடுங்காலமாய் கிடைக்காத ஆசீர்வாதம், நெடுங்காலமாய் கிடைக்காத நன்மை, நீங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த நல்ல ஆசீர்வாதம் அந்நியரை உபசரிக்கும் போது உங்களை தேடி வரும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சும்மா ஆண்டவர் குழந்தையை கொடுக்கல, சும்மா கொடுக்கல, வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. 25 வருஷம் காத்து கிடக்குறாங்க, இன்னும் குழந்தை வரல. என்ன ஆண்டவர் சொல்லிட்டாரே, வாக்குத்தத்தம் நிறைவேறலையே. இந்த அந்த அம்மாவை ஐயாவை சேர்ந்து அந்த உபசரிக்கிறாங்க, அந்நியரை உபசரிக்கிறாங்க. அந்த உபசரிச்சு அந்த நாளில் தானே அவங்களுக்கு ஆண்டவர் கற்பத்தின் கனியை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நெடுங்காலமாய் நம்ம ஒரு ஆசீர்வாதத்துக்கு, ஒரு நன்மைக்கு காத்திருக்கும் பொழுது நன்மை செய்து பாருங்க, அந்நியரை உபசரிச்சு பாருங்க, திக்கற்றவர்களை விசாரிச்சு பாருங்க, ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்க. நீங்க நினைக்காத நாளிலே அந்த ஆசீர்வாதம் உங்க மடியில வந்து விழும். ஆபிரகாம் தேவன் அப்படி கொடுத்தார். ஆபிரகாம் அந்த நாளில் தான் வந்தது. 25 வருஷம் காத்திருக்கிறாங்க. என்றைக்கு அந்த அந்நியரை உபசரிக்கணும்னு நினைச்சு அந்த செஞ்சாங்களோ அந்த காரியத்தை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அவங்க செய்த உபகாரத்தை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கு. அந்த நாளில் தானே, அந்த 25 வருஷம் அந்த காத்திருந்த நாளுக்கு முடிவு வந்தது.
காத்திருப்புக்கு முடிவு வந்தது, அந்த ஆசீர்வாதம் தேடி வந்தது. 100 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை தேவன் அந்த அந்நியரை உபசரிக்கும் போது தான் கொடுக்குறாரு. அது வரைக்கும் கொடுக்கல, அது வரைக்கும் சொல்லிட்டு தான் இருந்தாரு, கொடுக்கவே இல்லை. ஆனா எப்பொழுது அந்நியரை உபசரிச்சாங்களோ அன்னைக்கு அந்த நன்மையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அதனால தான் சொல்றேன், தேவனுடைய ஜனங்களை நீங்க அழகா அந்நியரை உபசரிங்க. கிடைக்க கூடாத ஆசீர்வாதங்கள், காத்திருந்த ஆசீர்வாதங்கள், விலையேற பெற்ற ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி அப்படி செஞ்சு பாருங்க, நன்மையை சுதந்தரிப்பீங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்ப அந்நியரை உபசரிக்க மறக்க கூடாது. அடுத்து பாருங்க, உபாகமம் 6:12. உபாகமம் 6:12. நீ அடிமைப்பட்டிருந்த எகிப்தின் வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அநேக நேரங்களில் என்ன செஞ்சிடறோம்? கர்த்தரை மறந்து விடுகிறோம், கர்த்தரை மறந்து விடுகிறோம். கர்த்தர் சொல்றாரு, நீ அடிமைப்பட்டிருந்த எகிப்தின் வீட்டிலிருந்து கர்த்தர் உன்னை கொண்டு வந்தாரே. எகிப்துங்கிறது ஒரு காலவாசல், சுண்ணாம்பு காலவாசல் மாதிரி அவ்வளோ பெரிய பயங்கரமான கொடுமையான இடம். எகிப்தில் அவங்களை அடிமைப்படுத்துறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் என் ஜனங்களின் உபத்திரத்தை பார்க்கவே பார்த்து, அவங்க பெருமூச்சை கேட்கவே கேட்டு, அவங்க ஆலோட்டிகளின் நிமித்தம் படுகிற பாடுகளை பார்க்கவே பார்த்து என்ன செஞ்சுட்டேன்? எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை கொண்டு வந்தேன். எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க? ஆண்டவரை மறந்துட்டாங்க. மறந்து விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிட்டாங்க. கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டாங்க. கண்ணுக்குட்டியை செஞ்சு விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிட்டாங்க. அதனால கர்த்தர் சொல்றாரு, நீ உன் தேவனை மறக்காதபடிக்கு, கர்த்தரை மறக்காதபடிக்கு எச்சரிக்கையாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேரு இந்த உலக நன்மைக்காக ஆண்டவரை மறந்து விடுகிறோம். சில ஊர்ல பாத்தீங்கன்னா சில மனிதர்கள் ஒரு வேலை வாய்ப்புக்காக, ஒரு வேலை வாய்ப்புக்காக கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்ல மறுதளிச்சிருந்தாங்க. கிறிஸ்தவங்க, நீங்க கிறிஸ்தவங்க தானே இல்லைன்றதாங்க. ஏன்னா சர்டிபிகேட் பூரா இந்துன்னு வச்சு வேலையை வாங்கிக்கிறாங்க. சர்டிபிகேட்ல இந்துன்னு சொல்லி வேலையை வாங்கிக்கிறாங்க. ஆண்டவரை மறந்து விடுறாங்க. அநேக பேர் வேலைக்காக ஆண்டவரை மறந்து விடுறவங்க உண்டு. நல்ல திருமண காரியத்திற்காக ஆண்டவரை மறந்து விடுறவங்க உண்டு. கேளுங்க, நல்ல கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு பொண்ணு அனுப்பியிருப்பாங்கன்னா இந்துக்கார பொண்ணை கூட முடிப்பாங்க. இல்லை நல்ல கிறிஸ்தவ பொண்ணா இருப்பாங்க, இந்துக்கார பையனை முடிப்பாங்க. ஏன் இப்படி முடிச்சிட்டீங்க? நீங்கள் அழகா கிறிஸ்தவங்களா இருக்கீங்களே, ஒரு கிறிஸ்தவ பையனை முடிக்க முடியாதுன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, இப்போ பையன் நல்ல வேலையில் இருக்கிறான், நல்ல வீடு இருக்கு, நல்ல பையனாக இருக்கான், அதனால நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், ஒரு இந்துக்கார பிள்ளைய கிறிஸ்தவங்களுக்கு, கிறிஸ்தவ பிள்ளை இந்துக்காரங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு கொடுப்பாங்க. அதெல்லாம் ஆண்டவரை மறக்கிற காரியம். ஆண்டவரை நினைச்சக்கூடாதான், மறக்கக்கூடாது. அதுக்கு எச்சரிக்கையா இரு. இன்னும் அநேக வாலிய பெண்கள், வாலிய பையங்க அவங்களுடைய மனசுக்கு தேர்ந்தா போல, அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா போல தெரிந்தெடுக்கிறது. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கிறிஸ்தவங்க, கிறிஸ்தவ பையங்க, கிறிஸ்தவ பொண்ணுங்க, எனக்கு பிடிச்சிருக்கிறது, எனக்கு இந்த வாழ்க்கை தான் வேணும் என்று சொல்லி அந்நிய நுகத்திலே சம்பந்தம் கலக்குறாங்க. வாலிய பிள்ளைங்க, வாலிய பையங்க. ஒரு பக்கம் பெற்றோர் அப்படி இருக்கிறாங்க, நல்ல மருமகனார், நல்ல பையனா இருக்கிறான், நல்ல வீடு இருக்கு, நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு, நல்ல வேலை இருக்கு, அவன் இந்துக்காரனா இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஏசு கர்த்தரை மறக்கிறவங்களும் உண்டு. வாலிப நாட்கள் இருக்க பிள்ளைகளோ, எனக்கு அந்த மனிதனை பிடித்திருக்கிறது, எனக்கு இந்த பெண்ணை பிடித்திருக்கிறது என்று சொல்லி கர்த்தரை மறந்து அந்நிய நுகத்திலே சம்பந்தம் கலக்கிற வாலிபர்களும் உண்டு. கர்த்தர் இதுக்கு தான் சொல்றாரு, நீ ஆண்டவரை மறக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மறக்க கூடாது அப்படிங்கிறாங்க. கடந்த நாட்களிலே இந்த மாதிரி ஒரு நவம்பர் டிசம்பர் தான் இருக்கும், நாங்கள் ஒரு மருத்துவமனைக்கு சுவிசேஷ ஊழியத்துக்காக போயிருக்கோம். அவங்களுக்கு அழகா கிஃப்ட்டுக்கு, அந்த கிறிஸ்மஸ்க்குன்னு ஒரு புக் இருக்குது, கிறிஸ்மஸ் புக்குன்னு அழகாக கிஃப்ட் மாதிரி இருக்கும், அதில் சுவிசேஷமும் போட்டிருக்கோம். நாங்கள் அந்த கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். மருத்துவமனையிலேருந்து ஒருத்தர் வாராரு. அவர் கழுத்தில் கொட்டை போட்டிருக்காரு, கழுத்தில் இந்த இந்த கயர் போட்டு ஒரு கொட்டையை போட்டிருக்கிறாரு, நெத்தியில் பட்டையை போட்டிருக்காரு, இடுப்பில் காவி வேட்டி போட்டிருக்காரு. அவருடைய தோற்றமே ஒரு மாதிரியாக தான் இருந்தது. அவருடைய தோற்றம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஒருவேளை அவர் இந்து சாமியார் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு தோற்றம் இருக்கிறது. நாங்கள் பயந்து கிட்ட போய்
ஐயா உங்களுக்காக ஒரு சின்ன கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு, இதை படிங்க. இயேசு உங்களுக்காக, இயேசு என்ற இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கார் என்று சொல்லி அந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் போய் அந்த ஊழியத்தில் அந்த ஐயாவுக்கு சொல்கிறோம். பயந்து தான் சொல்கிறோம், ஏன்னா அவர் தோற்றம் அப்படி இருக்கிறது. அவர் என்ன செஞ்சார், சந்தோஷம் வாங்கிட்டார். எம்மா நானும் கிறிஸ்தவன் தான், எம்மா நானும் கிறிஸ்தவன் தான். நான் அப்படியே மேலே எங்கேயும் பார்க்குறேன், நீங்களும் கிறிஸ்தவங்களா? ஆமாம் நானும் கிறிஸ்தவன் தான். இல்லை ஒரு மாதிரியாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறேன். நான் ஒரு மாதிரியாக இருக்கீங்களே, கிறிஸ்தவன் ஒரு மாதிரியாக இருக்கீங்களே அப்படின்னு. அவர் சொல்கிறார், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவன், கல்யாணத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவன். ஏன் இப்போ நீ கிறிஸ்தவன் இல்லை? ஏன்னா எனக்கு பொண்ணு வந்து இந்து, எனக்கு வந்து பொண்ணு வந்து இந்து, அதனால் நான் இப்போ சர்ச்சுக்கு போகிறதில்ல, ஆண்டவரை தேடுவதில்லை. எதுக்கு உங்கள் பொண்ணு, அதாவது உங்கள் மனைவி இந்துக்காரங்களாக இருக்கிறதுனால உங்களை திருச்சபைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்கிறாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஐயா சொல்கிறேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் அவள் சொல்ல மாட்டா, அவள் ரொம்ப நல்ல மனுஷி. அந்த நல்ல மனுஷி போகாத எதுவுமே சொல்லலை. இவன் என்ன செஞ்சான், அந்த மனைவியை பிரியப்படுத்த சர்ச்சுக்கே போகிறதில்ல. ஆனால் அந்த மனைவி நீ சர்ச்சுக்கு போவாதையா, நான் இந்துக்காரியை நீ போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டா போல இருக்கு. ஆனால் இந்த கணவன் என்ன செய்யறான், அந்த மனைவியை பிரியப்படுத்தும்படி சர்ச்சுக்கு போகிறதே இல்லையா. அப்போ பாருங்க நேக்கம் எப்படி இருக்கும் பாருங்க. கர்த்தரை மறந்து போன மனுஷன், கர்த்தரை மறந்து போன மனுஷன். ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நம்ம சூழ்நிலைகள் ஆண்டவரை மறக்க சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம அதுக்கு விட்டு கொடுத்துடவே கூடாது. எந்த சூழ்நிலையும் இயேசுவை மறக்காத. ஏனென்றால் அவர் ஒருவரே நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட தெய்வம், நமக்காக ரத்த சிந்தனை செய்வோம், நம்மளை மீட்டு கொண்ட தெய்வம், நமக்காக பலியான தெய்வம், நமக்காக நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிற தெய்வம். அவரை மறக்க எப்படி முடியும்? அவரை மறக்க எப்படி முடியும்? அவரை மறக்க கூடாது. எந்த சூழ்நிலையும் யாருக்காகவும் நம்ம இயேசுவை மறந்துடக்கூடாது, இயேசுவை விட்டு கொடுக்கூடாது. எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்துக்காகவும் இயேசுவை விடக்கூடாது. இப்படியாக ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல கை நிறைய சம்பளம், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகணும். அந்த அம்மா அந்த நல்ல சம்பளத்துக்காக, நல்ல எதிர்காலத்துக்காக இயேசுவை மறந்து திருச்சபைக்கு போகலை. ஏன்னா அவங்க பணி செய்கிற இடம் அப்படி சொல்ல, எனக்கு பணி செய்கிற இடம் அப்படி இருக்கு, வேலைக்கு போகக்கூடாது, என்ன ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ உலக வேலைக்காக, இந்த உலக நன்மைக்காக, நல்ல கணவனுக்காக, நல்ல எதிர்காலத்துக்காக இயேசுவை மறக்கிறவங்க அநேகர், இயேசுவை மறக்கிறவங்க அநேகர். உங்களுக்கு நான் சொல்றேன், இயேசுவை மறக்காதீங்க, இயேசுவை விட்டு கொடுக்காதீங்க யாருக்காகவோ. ஏனால் இந்த வேலையோ, இந்த கணவனோ, இந்த வீடோ, இந்த மனைவியோ நம்மளுக்கு இந்த 80 வருஷம் தான், 80 வருஷம் தான். 80 வருஷத்துக்கு மேல எங்க போகணும்? மோட்சத்துக்கு போகணும். அங்க எத்தனை வருஷம் இருக்க போறோம்? அங்க எத்தனை வருஷம் போறோம்? யுக யுகமா இருக்க போறோம். யுக யுகமா வாழ்ற வாழ்க்கைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம 80 வருஷ வாழ்க்கைக்காக, மேக்சிமம் தான் 80, 40ல் போனாலும் போயிடும், சொல்ல முடியாது. மேக்சிமம் தான் 80, 40ல் போகலாம், 50ல் போகலாம், 70ல் போகலாம், எத்தனை வருஷம், மேக்சிமம் தான் 80. ஆனால் அந்த 80 வருஷ வாழ்க்கைக்காக இயேசுவை மறந்து விடுறவங்க அநேகர் உண்டு. தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்றேன், நிறைய வாலிய பிள்ளைங்க இருக்கிறீங்க, எக்காரணத்து கொண்டும் வேலைக்காகவோ, திருமண காரியத்திற்காகவோ, எதிர்காலத்துக்காகவோ இயேசுவை விட்டு கொடுக்காதீங்க, இயேசுவை மறக்காதீங்க. அதுக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஏனென்றால் இயேசு மாத்திரமே நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட தெய்வம், நமக்காக ரத்த சிந்தின தெய்வம். அவரை மறந்து விடக்கூடாது. யோசிச்சு பாருங்க, எந்த நிலைமையில இருந்து இங்க வந்திருக்கோம், அவரை மறந்திருந்தோம்னா, அவர் ஒரு நிமிஷம் உன்னை மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருப்போம் சொல்லுங்க? ஒரு நிமிஷம் நான் உங்களை மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம எப்படி இருப்போம்? நம்ம காணாமலே போயிருப்போம். அதான் கரெக்டாக சொல்லியா, ஆண்டவரை மறவாதபடிக்கு எச்சரியாருங்க. ஆண்டவரை மறவாதபடிக்கு எச்சரியா இருக்கும் பொழுது பூமியிலையும் கர்த்தர் நம்மளுக்கு அதுக்காக விட்டு கொடுக்க மாட்டார். ஐயோ வேலையை விட்டுட்டு, நல்ல எதிர்காலத்தை விட்டுட்டு இயேசுக்காக வைராக்கியமாக நிற்கிறாங்களே இவங்களை அப்படியே விட்டுருவோம்லாம் விட மாட்டார். கண்டிப்பாக பூமியிலையும் கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வாராம்? உயர்த்தி தான் ஆசீர்வதிப்பார். பரலோகத்திலையும் உயர்த்தி தான் ஆசீர்வதிப்பார். இந்த இயேசுவை மறவாதபடிக்கு
எச்சரிக்கையா இருங்கள். அழகா நல்ல வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க, எக்காரணத்தை கொண்டு இயேசுவை மறந்து விடவே கூடாது. எந்த சூழ்நிலையும் நீங்க இயேசுவை விட்டு கொடுக்க கூடாது, மறக்க கூடாது. அப்படி இருந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில பெரிய மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை மறக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ரைட், இப்போ எதெல்லாம் மறக்க கூடாதுன்னு பார்த்துருக்கோம். ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களை, நன்மைகளை, உதவிகளை, ஒத்தாசைகளை மறக்கக்கூடாது. அடுத்து நம்மள நினைச்சக்கூடாது, நன்மை செய்ய மறக்கக்கூடாது. அடுத்து வேதத்தை மறக்கக்கூடாது. அடுத்து அந்நியரை உபசரிக்க மறக்கக்கூடாது. அடுத்து ஆண்டவராகிய இயேசுவை எக்காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையுமே என்ன செய்யக்கூடாதான், மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட இப்போ சொல்ல போகிறோம். மறுபடியும் இந்த வசனத்தை படிங்க. சங்கீதம் 9:17. ஆ ஆ 9:17. தேவனை மறக்கிற எல்லாரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். தேவனை மறக்கிற எல்லாரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க. தேவனை மறக்கிற எல்லாரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். யாரா இருந்தாலும் சரிதான், அவன் பெரிய அரசாங்க தலைவனா இருக்கட்டும், அரசியல் தலைவனா இருக்கட்டும், பெரிய பெரிய ராஜாக்களா இருக்கட்டும், பெரிய பெரிய ஸ்தானத்துல, உயர்ந்த ஸ்தானத்துல யாரா இருந்தாலும் சரிதான், தேவனை மறக்கிற எல்லாருமே நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆனா தேவனை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர்ட்ட அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்ட்ட அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும், எத்தனை உயர்வு வந்தாலும், எத்தனை பெரிய வேலை வந்தாலும் உம்மை மறந்து நாங்க போக மாட்டோம் ஆண்டவரே. உம்மை மறந்து நாங்க எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொள்ள மாட்டோம் ஆண்டவரே. நீர்தான் ஆண்டவரே எங்களுக்கு முக்கியம். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலும் வழி ஒன்றும் அறியாமல் திகைக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட வேளையிலும் வழியொன்றும் அறியாமல் திகைக்கையிலே, மறந்தீரோ என்று சொல்லி அழுதேனையா, மறந்தீரோ என்று சொல்லி அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை நீரும் அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை நீரும் அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்து
மறக்க மாட்டோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலோ ஆண்டவரே நீர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்க மாட்டோம், நீர் செய்த நன்மைகளை மறக்க மாட்டோம். மனதார நன்றி செலுத்துவோம். அப்பொழுது கர்த்தர் நம் அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்கி களிக்கு சமானமாய் திரும்ப வாழ வைத்து போலாக்குகிறார். இப்படிப்பட்ட 7 நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென். நன்மை செய்ய மறவாது இருக்கும் போது கர்த்தர் அதற்கான பதில் நன்மை கர்த்தர் நமக்கு தருகிறார். நம்ம வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை செய்கிறார். வேதத்தை மறவாதபடிக்கு இருக்கும் பொழுது நம்ம தொட்டதெல்லாம் தொடங்கும். இந்த வேதத்தை நேசிக்கணும், வாசிக்கணும், யோசிக்கணும். அப்படி வாழும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில தொட்டதெல்லாம் தொடங்கும். அந்நியரை உபசரிக்க மறவாது இருக்கும் பொழுது நெடுங்காலமாய் தடைப்பட்ட ஆசீர்வாதம், விலையேற பெற்ற ஆசீர்வாதம், மேன்மையான ஆசீர்வாதம் தேவன் நமக்கு தருவார். ஆண்டவரை மறவாதபடிக்கு இருக்கும்போது நித்திய நித்தமாய் அவரோடு கூட வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவார். ஆண்டவரே உம்மை மறவாத இருதயம், உம்முடைய மறவாத இருதயத்தை இங்க இருக்க எல்லாருக்கும் கொடுங்க. யாருமே ஆண்டவரே பெயர் கிறிஸ்தவங்களா இருந்துடக்கூடாது. உம்மை மறவாத இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவீராக. ஏனென்றால் மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தெய்வம். அந்த இருதயம் இயேசுவை மறவாத இருதயமா இருக்கட்டும் ஐயா. கர்த்தர் அப்படி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.